ஆ லேபர் காஸ்டிங்ன்றது இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எம்ப்ளாயி காஸ்ட். இந்த எம்ப்ளாயி காஸ்ட்ல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, the management is interested in accumulation and analysis of labor cost because they serve as a basis for control over labor cost management decisions. அந்த மாதிரி நம்மளோட ரோல் என்னன்னா as a cost accountant நம்மளோட ரோல் என்னன்னா நம்ம எப்பவுமே ஐடில் டைம் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் ஓவர் டைம் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் அது ஏன் இருக்குன்றது கேட்கறதுக்கான அத்தாரிட்டி காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்கு. அதனால தான் நம்ம கிட்ட எல்லாம் சஜஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இது எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்றத மேனேஜ்மெண்ட்டே நம்மள உட்காந்து கேட்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை கேட்க மாட்டாங்க, கம்பெனி செக்ரட்டரி கேட்க மாட்டாங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டை தான் கேட்பாங்க. நம்மளோட ரோல் அந்த மாதிரி சிக்னிஃபிகண்டான ரோல். லேபர் லேபர் அப்படின்னா என்ன? ஹூ இஸ் புட்டிங் மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் எஃபர்ட் இன் ஆர்டர் டு மேனுஃபேக்சர் அ ப்ராடக்ட். ஸ்கில் செட் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஷுட் பி நோ ஷுட் நோ டு ப்ரையாரிட்டைஸ் திங்ஸ். அந்த மாதிரி வேரியஸ் குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான் லேபர்னு சொல்லுவோம். கேஸ் செவன் என்ன சொல்றதுன்னா எம்ப்ளாயி காஸ்ட்ன்றது. எம்ப்ளாயி காஸ்ட்னா டக்குன்னு என்னெல்லாம் காஸ்ட் ஞாபகம் வருது சிவானி? ஆஹ் ஒரு ஒர்க்கரோட காஸ்ட் இப்படி கேட்குறேன். ஒரு ஒர்க்கரோட காஸ்ட்னா என்ன ஞாபகம் வருது? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஒர்க்கரோட காஸ்ட்னா என்ன ஞாபகம் வருது? வேஜஸ் வந்து லேபரர்ஸ்க்கு கொடுக்கறது, சேலரின்றது ஆஃபீஸ் பீப்புளுக்கு கொடுக்கறது. வேஜஸ்ன்றது வந்து வீக்லி, ஃபோர்ட்நைட்லி அந்த மாதிரி செக்ரிகேஷன் ஆகும்டா. சேலரின்றது பர்மனண்டா கான்ஸ்டன்டா இருக்கும். வேஜஸ்க்கும் சேலரியும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஸ்மால் வேரியன்ஸ் இருக்கு அது ரெண்டுத்துக்கும். ஓகே. அப்புறம் வேற என்னெல்லாம் தோன்றுது? ஜென்ரலா யோசிங்க. எங்கயா இது வந்து ஒன்றும் கரெக்ட் தப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எப்படி டக்குன்னு உங்களுக்கு என்ன தோன்றுறது அப்படின்றத நான் கேட்குறேன். ஸோ salary வேஜஸ் அப்புறம் வேற என்னெல்லாம் தோன்றுறது? எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் எந்த என்ன எக்ஸாக்டா புரியல, என்ன எக்ஸ்பென்சஸ்? அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஓகே, சூப்பர். செல்வா நீங்க சொல்லுங்க செல்வா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு டீட்டெயில்டா சொன்னீங்கல்ல, அதை தவிர வேற என்னெல்லாம் அட்ரிபியூட் சேலரின்ற சேலரின்றன எம்ப்ளாயி காஸ்ட்குள்ள காம்பனண்டா எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். சூப்பர், வெரி குட். அப்புறம் ம் வெரி குட். வெரி குட். ம் சூப்பர், வெரி குட். ஸோ ஓவராலாக salary வேஜஸ் அலவன்சஸ் போனஸ் அதெல்லாம் வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸு, அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த இன்சென்டிவ்ஸு இதெல்லாமே எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேபர் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ரெண்டா பிரியறது. டைரக்ட் காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா எனி காஸ்ட் வாட் இஸ் இன்கர்ட் ரிலேட்டட் டு தி ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லேபரர் அந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் சைட்லயே இருக்காரு அப்படின்னா அவரோட காஸ்ட் வந்து லேபர் காஸ்ட். அதே ஒரு பர்சன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா இல்ல, அவர் வந்து அட்மின் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு, இல்ல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ கார் கம்பெனி இருக்கு, காரோட கோர் ப்ரொடக்ஷன்ல இருக்கானா அந்த பர்சன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் லேபர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இஸ் கம்ப்ளீட்லி வித் த ப்ராடக்ட். பட் இதே கார் மேனுஃபேக்சரிங் இது செல்லிங் சைட்டுக்கு வரும்போது அட்மின் ஆஃபீஸ்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறம் செல்லிங் சைட்ல ஒருத்தர் வந்து கார் ஆர்டர் எல்லாம் புக் பண்றதெல்லாம் ஒருத்தர் டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாரு.
இல்ல அதிலே கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. இல்ல காரோட மாடல்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணணும்ட்டு ஒரு டீம் உட்காந்துட்டு இருக்கும். இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாரையும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. So anything that is basically contributed, any cost that is contributed or any labor cost that is any labor cost, any labor cost that is contributed towards the production of a product is called as direct labor cost. Any labor cost that is basically incurred outside the purview of the production, admin cost, adminல இருக்கிற லேபர் ஃபோர்ஸா இருக்கட்டும், செல்லிங் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லேபர் ஃபோர்ஸா இருக்கட்டும், சேல்ஸ்மேன் அவங்க அந்த லேபர் ஃபோர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்என்டில இருக்கட்டும், அவங்களுக்கு இன்கர் ஆகிற காஸ்ட்லாம் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So that can be traced to the product, major cost of producing the product, identified directly with the production of the product. அதான் direct labor. Labor, HR department, industrial engineering, timekeeping. HR department. HR departmentன்றது என்ன? Recruitment and selection. ஹெச்ஆர்ல என்ன பண்ணுவாங்க நார்மலா? ஒரு ஆளை ரெக்ரூட் பண்றது. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிடுவாங்க ப்ரொடக்ஷன்ல, சார் இந்த ஆள் வந்து வேகன்சி கிரியேட் ஆயிருக்கீங்க, அந்த ஆள் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆளை கூட்டிட்டு வந்து, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்ஆர்ல வந்து அந்த ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ போய் செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூல அப்புறம் மூணாவது ரவுண்ட் இன்டர்வியூல ஜிஎம் வந்து உட்காந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த salary பேக்கேஜ்லாம் பண்றது ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கிறது கோர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க. அதாவது அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் வேலை 6 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஒருத்தன் 8 மணி நேரம் வேலை 10 மணி நேரம் வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருப்பான். சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் நியூவா வந்திருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல கேட்டகரைஸ் ஆகும். அதை வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் காஸ்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடி, ஜாப் எவாலுவேட் பண்றது, மெரிட் ரேட்டிங், அதெல்லாம் வந்து லேபர்ல வரும். டைம் கீப்பிங் அண்ட் பேரோல் வந்து டைம் புக்கிங் அண்ட் பேரோல். டைம் புக்கிங்னா நான் இப்போ நம்ம வந்து இப்போ காலேஜுக்கா இருக்கட்டும், ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இப்போ அட்டண்டன்ஸ் சைன் போடுறதுல என்ன பண்றாங்க எல்லாரும் சொல்லுங்க? என்ன சிஸ்டம் இப்போ? பயோமெட்ரிக் கரெக்டாடா? அதானே சிவானி சொல்ல வரீங்க? வெரி குட். அதுதான் இப்போ ஆர்கனைசேஷன்லயும் அப்படிதான் இருக்கு. இல்ல அவங்களோட ஐடென்டி கார்டை வச்சு ஸ்வைப் பண்றது, அந்த மாதிரி தவிர நோ ஹேண்ட் ரிட்டன். அப்போ இந்த மாதிரி டைம் கீப்பிங் பேரோலும் இந்த லேபர் அப்படின்ற பர்வியூல எடுத்துட்டு வரும். அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், டைம் கீப்பிங் அண்ட் பேரோல். ஓகே. இதுல எப்படி வந்து லேபர் காஸ்ட் கண்ட்ரோல் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலா அந்த வெரி ஹை வியூ பார்த்தீங்கன்னா, டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் என்னன்றது ஐடென்டிஃபை ஆகும். டைரக்ட் லேபர் காஸ்ட்ன்றது தட் இஸ் ஐடென்டிஃபை வித் த ப்ராடக்ட் யூனிட். இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்ன்றது இட்ஸ் ஐடென்டிஃபை வித் இட்ஸ் நாட் வித் த ப்ராடக்ட் யூனிட், இட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் யூனிட். அதை நான் ப்ராடக்ட் யூனிட்லேருந்து அதை நான் இதுதான் ப்ராடக்ட் யூனிட், இந்த லேபர் காஸ்டோடது இதுதான் ப்ராடக்ட், அவங்க ப்ராடக்ட் யூனிட் தான்றதை நான் கிளியரா சொல்றேன் இல்லையா? அப்போ தட் பிகம்ஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட். எப்போ என்னால கிளியரா இது வந்து ப்ராடக்ட் யூனிட்டுக்கா இல்லையான்றது டவுட்ஃபுல் வரும்போது இட் பிகம்ஸ் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். பிகாஸ் he might be working in office admin, he might be working in research, he might be working in selling. அப்போ வந்து there is a analysis or some sort of criteria has to be fixed to determine your indirect labor cost. அது classification of labor costல. அப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங். ப்ரொடக்ஷன் பிளானிங்ன்றது வந்து என்னெல்லாம் இதுவாகிறதுனா, மார்னிங் வந்த உடனே இப்போ ஒரு காலேஜ் ஒரு அட்மின் இது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிகாம் டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்க. மார்னிங் ஃபேக்கல்ட்டிலாம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. 1 ஹவர் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும், அடுத்த 1 ஹவர் ஆடிட்டிங் எடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நான் இன்னைக்கு கான்டென்ட் இது கவர் பண்ணணும். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப்லயும் பிளானிங், ஷெட்யூலிங். ஒரு சூப்பர்வைசர் வந்து சொல்லுவாரு, பா இந்த வேலையை இப்போ நீ 10 மணிக்குள்ள முடிச்சிரு. இப்போ வந்து என்ன சொல்றது, அதுக்கப்புறம் இந்த 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 ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டடா நடக்கும். அப்புறம் மெஷூட் லோட் பண்ணிடுங்க. இது இந்த பார்ட்ல 4 பேர் மட்டும் நில்லுங்க. அந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்றது தான் ப்ரொடக்ஷன் பிளானிங். ஒர்க் ஸ்டடி, டைம் ஸ்டடி, மோஷன் ஸ்டடி இதெல்லாம் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு இந்த தோராயமா அந்த டைம் போதும்னு சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஒர்க் ஸ்டடி, டைம் ஸ்டடி அண்ட் மோஷன் ஸ்டடி. இதுல லேபர் பட்ஜெட்டிங் பண்ணணும். பட்ஜெட்டிங் பண்ணாம எந்த ஒரு ஒர்க்கும் சரியா இருக்காது. லேபர் பட்ஜெட்டிங் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, the budgetary controls techniques வந்து will be recommended by the cost accountant for the labor cost reduction. அப்புறம் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ். லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இப்ப நான் வந்து டைம் ஸ்டடி பண்ண போறேன். இல்ல டைம் ஸ்டடி, இல்ல மோஷன் ஸ்டடி இதெல்லாமே இருக்குன்னா, ஒரு ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் ஆகும். ஓகேவா? இதுக்கு மேல ஆயிடுத்து அப்படின்னா சூப்பர்வைசர் கிட்ட நீங்க சொல்லணும். ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் ஆகும். சீக்கிரமா பண்ணாலும் நம்ம சொல்லிடணும். அப்பனா என்ன? தே ஆர் ஃபிக்ஸிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இட். ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அணுகுமுறை. அந்த மாதிரி இப்ப வந்து திஸ் இஸ் லைக் எப்படின்னா, இப்ப நம்ம வீட்லயே ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இந்த ஒர்க்கை இப்படிதான் பண்ணணும்னு இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பீன் ஃபிக்ஸ்ட் பை ancestors. அத வந்து கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒர்க் கரெக்ட் பண்ண கரெக்ட்டா பண்ணிடுவோம். ஸோ சி எல்டர்ஸ் வில் டெல் இல்ல இல்ல இவ்ளோ ஆகக்கூடாது உனக்கு இவ்ளோ டைம். ஏன் இவ்ளோ டைம் ஆகுறதுன்னு சொல்லி அவங்க சம்டைம்ஸ் சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? குக்கிங்லலாம். எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லும்போது, ஏன் அவ்ளோ டைம் ஆகுது? ஆகக்கூடாதே. இவ்வளவுதான் இந்த மாதிரி பண்ணிக்கோ சிம்பிளா இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? they already have a standard in place. They are trying to fix the standard in the இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். லேபர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. லேபர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் என்னன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ்னு அர்த்தம். யாரு எவ்வளோ இந்த பர்சன் எத்தனை மணிக்கு உள்ள வந்தான், எவ்வளோ வேலை பண்ணான், எப்போ வெளியில போனான் பிரேக்குக்கு, அப்புறம் எப்போ திருப்பி உள்ள வந்தான், எவ்வளோ மணி நேரம் சாப்பாட்டுக்கு போனான், எவ்வளோ மணி நேரம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு போறான், எவ்வளோ மணி நேரம் ஆக்சுவலாக ஒர்க் பண்றான், உள்ள இருக்கும்போது ப்ராப்பரா ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வரானா, அவன் அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல ஓவர் பீரியட் ஆஃப் 1 மந்த்ல என்டையர் எம்ப்ளாயிஸோட பர்ஃபார்மன்ஸை கலெக்ட் பண்றது தான் லேபர் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். இன்சென்டிவ்னா என்ன அர்த்தம் மித்ரா? சிவானி, இன்சென்டிவ்னா என்னடா அர்த்தம்? கரெக்ட். சலுகைகள். இப்ப நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஆர்கனைசேஷன்ல ஷிவானி has performed really well, இல்ல let us recommend for an incentive அப்படின்னா ஒரு sort of motivation, ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேபர் காஸ்ட் அக்கவுண்டிங். லேபர் காஸ்ட் அக்கவுண்டிங்ன்றது தான் இப்போ நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ள தான் போறோம். இல்லை என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு ஐடில் டைம் எப்படி ரெக்கார்ட் ஆகிறது, ஓவர் டைம்னா என்ன, ஒரு லேபர் காஸ்ட் எப்படி இது பண்ணோம், லேபர் டேர்ன் ஓவர்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எவ்வளோ லேபரர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ லேபரர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க, எவ்வளோ லேபர்ஸ் ஆர்கனைசேஷனோட ரொம்ப வருஷமா இருக்காங்க, எவ்வளோ லேபரர்ஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், எவ்வளோ லேபரர்ஸோட இது பேர் என்ன, விட்டுட்டு போன இடத்த வந்து எவ்வளோ லேபரர்ஸ்க்கு வந்து பேக்ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே லேபர் டேர்ன் ஓவர் ரெக்கார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது அஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் நம்ம லேபர் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல எல்லாத்தையும் we will have to consider for the cost control. அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் கேஸ் 7 கிராஸ் பே இது கொஞ்சம் டைரக்ட் டாக்ஸோட கனெக்ட் ஆகுங்கண்ணா. ஓகேவா? salary இருக்குல்ல, salary லெசன் அதோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ. இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. கிராஸ் பே நீங்க படிச்சிருக்கீங்களா சிவானி? டைரக்ட் டாக்ஸ்ல salary இன்கம் ஃப்ரம் salary. டைரக்ட் டாக்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் சாலரிஸ் இல்லையாடா உங்களுக்கு? ஓ, அந்த மாதிரி இருக்கு. சரி சரி. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிகாம்லேயே வந்திருக்கும். உங்களோட சிலபஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் டஃப் எல்லாம் கிடையாது சிவானி. நீங்க படிக்காதது ஒண்ணு புதுசா படிக்கிறீங்களே தவிர இது கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஓகே. அதனால நீங்க அந்த ஃபீல் குட்ல இருங்க. இது கஷ்டம்லாம் கிடையாது, நியூ டாபிக்கா படிக்கிறீங்க அவ்வளவுதான். கிராஸ் பே எவ்வளவு வந்து salary வந்து அவங்களுக்கு வந்து அலவன்சஸோட நம்ம
எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். அது நம்பர் ஒன். போனஸ் எவ்வளவு கொடுக்க போறோம். அப்புறம் இந்த ரெமியூனரேஷன் பேபிள் டு மேனேஜர் பர்சன், அதாவது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டுக்குள்ளே வராது. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இது யாருன்னு எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். ஹானர் ஏரியம் சொல்லிட்டு காலேஜஸ்ல வந்து பார்ட் டைம் லெக்சரர்ஸ்லாம் எடுப்பாங்க நிறைய பேர். அவங்க தேர் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எம்ப்ளாயே கிடையாது. கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்ட் டைம் மாதிரி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெம்யூனரேஷன். ஓகேவா? அதெல்லாம் வந்து remuneration paid to non-executive directors. Separation costs related to voluntary retirement, retrenchment, termination shall be amortized for a period of benefiting from such cost. Employee cost of idle time. Idle time na enna Silva? Not working. அதுக்கேன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நல்ல உழுந்து வந்து வேலை செய்வாங்க. சுகமா இருக்கிறதுக்கே சில பேர் இருப்பாங்க. அவங்களோட காஸ்ட் வந்து ஐடில் டைம். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா மிஷினர் ரிப்பேர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகல அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். அது காஸ்ட் ஆஃப் ஐடில் டைம். Any subsidy, grant, incentive, or any other payment received or receivable with respect to any employee cost, that shall be reduced from ascertainment of the cost object to which such amounts are related. Subsidy, grant, incentive இதெல்லாம் ஏதாவது received with respect to any employee costனா அதையும் நம்ம வந்து காஸ்ட் லோட வந்து கம்மி பண்ணிக்கணும். Any abnormal cost where it is material and quantifiable shall not form part of employee cost. ஏதாவது ஒரு அப்நார்மல் காஸ்ட் மெட்டீரியலா இருக்கும், பட் ஆனா குவான்டிஃபை பண்ணலாம். அப்நார்மல் காஸ்ட்னா என்னன்னா, நார்மல் காஸ்ட்ன்றது நம்ம வந்து குவான்டிஃபை, இட் இஸ் லைக் ப்ராசஸ் காஸ்டிங்ல நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் மாதிரி தான். அதை வந்து குவான்டிஃபை பண்ணலாம், நார்மல் லாஸை குவான்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆஃப் எதிரும் பெனாலிட்டிஸ் டேமேஜஸ்னா இப்போ திடீர்னு வந்து அந்த லேபர் வந்து he doesn't follow the rules and regulations of the organization வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், he will be penalized or he will be subject to punishment. ஸோ அவங்களுக்கான கன்வேயன்ஸ் போக வர, அவங்களுக்கான கேபு போக வர, அவங்களுக்கு மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் வந்து அது எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கும் சம்டைம்ஸ் பெனிஃபிட்ஸ் வில் பி கிவன். அது எல்லாமே எம்ப்ளாயி காஸ்ட்குள்ள இன்கர் ஆகும். இதுக்கு வந்து எனி சேஞ்ச் இன் த காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்ளைட் ஃபார் த டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் ஷால் பி மேட் ஒன்லி இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் பை த லா ஆர் கம்ப்ளைண்ட்ஸ்னா அந்த சேஞ்சஸ் நடக்கும். கான்டென்ட்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட். ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு தியரி பார்க்கலாம். ஒரு 3 குட்டி சம் பார்க்கலாம். ரொம்ப தியரி படிச்சுட்டே இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். நீங்க சொன்னீங்களே பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் இங்க வருது. கிராஸ் பேனா டிடக்ஷன்ஸ்லாம் இல்லாம இருக்கிறதாண்டா கிராஸ் பே. டிடக்ஷன்ஸ்லாம் இல்லாம இருக்கிறது கிராஸ் பே. தியரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா செல்வா, சிவானி, மித்ரா, அக்ஷயா, தியரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து தியரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். நான் குட்டி சம்மா இன்னைக்கு சொல்லித்தரேன், நல்லா ஈஸியா இருக்கும். நிறைய பேர் நிறைய சிஸ்டம்ஸ் பத்தி லேபர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ரோவன் பிளான் வரும், ஹால்சே பிளான் வரும், ஹால்சே வேர் பிளான் வரும், டெய்லர் பிளான், மெரிக் பிளான், கேங் டாஸ்க் பிளான். வேற என்னடா மித்ரா மிஸ் பண்றேனா? அக்ஷயா, ஆமா, ரோவன் பிளான், ஹால்சே வேர், ஹால்சே, டெய்லர், மெரிக் இருக்காரு. மெரிக், கேங் டாக், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்கள தாட் ப்ராசஸ்ல இந்த மாதிரி கால்குலேஷன்ல வந்து லேபருக்கு வந்து இது பே பண்ணுங்க, அது பேர் என்ன, அமௌண்ட் பே பண்ணுங்க இந்த மாதிரி. இல்ல இல்ல, லேபருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து பே பண்ணுங்க அப்படின்லாம் அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்கன்னா, தட் இஸ் ரியலி மாமா அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். தட் இஸ் பேசிக்லி பெனிஃபிட்டிங் தி எம்ப்ளாயீஸ். அந்த பேசிஸ்ல வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒவ்வொருத்தரோட பிளானோட கக்ஸை பார்த்தோம்னா இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் இது பண்ணியிருக்காங்க, யூனிட்ஸ் ஆர் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் கூட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைக் இது வந்து திஸ் வில் பி பெட்டர் ஃபார் தம், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருத்தரோட பிளானை பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒருத்தரோட பிளானை பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு டிமோட்டிவேட்டிங்காகவே இருக்காது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுவும் ஒருத்தர் எப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து நீங்கள் இன்சென்டிவ் கொடுங்க அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. கேங் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன், கேங் டாஸ்க் தான் மெரிக்கா ஞாபகம் இல்லை, அந்த மாதிரிலாம் பிளான்ஸ்லாம் நல்லா அப்போவே கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமும் படிக்க போகிறோம் நம்ம. we are also going to study the history and we are also going to study the overall understanding of labor costing. இப்போ நம்ம ஒன்றுனா சொன்னோம் இல்லையா, salary இருக்கும், போனஸ் சொன்னாங்க செல்வா, எல்டிஏ லீவ் அசிஸ்ட்மெண்ட், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு அலவன்ஸ், ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு அலவன்ஸ், அட்டண்டன்ஸ் போனஸுக்கு, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து 10 நாள் தான் சிக் லீவ் இருக்கும், 8 நாள் தான் எடுத்துருப்பாங்க, அந்த 2 நாள் சிக் லீவுக்கு என்கேஷ் பண்ணலாம், லீவ் என்கேஷ்மெண்ட், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அந்த மாதிரி இது எல்லாமே பார்ட் ஆஃப் லேபர் காஸ்ட். இந்த சம் பாருங்க, illustration 24. மித்ரா படிங்க மித்ரா. குட். ஸோ அடிஷன், செப்பரேஷன், ரிப்ளேஸ்மெண்ட், ஃப்ளக்ஸ் மெத்தட் கணா 4 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. லேபர் டர்ன் ஓவர்ன்றது இட் இம்ப்ளைஸ் த டோட்டல் காம்போசிஷன் ஆஃப் பர்சன்ஸ் லெஃப்ட் தி ஆர்கனைசேஷன், பேக் ஃபில்ஸ், நியூ எம்ப்ளாயீஸ், நியூ ப்ராஜெக்ட் ரோல் ஃபில் பண்ணுறது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற ஒரு வேர்டு தான் லேபர் டர்ன் ஓவர்ன்றது. அதில் அடிஷன் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்ப பாருங்க, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். முதல்ல இந்த சம்ல சொல்றது என்ன, லேபர் ஃபோர்ஸ் வந்து பிகினிங்ல 1900 இருக்காங்களாம், எண்ட் ஆஃப் த மந்த்ல 2100 இருக்காங்களாம். பிகினிங் 1900, எண்ட் ஆஃப் த டே வந்து 200. டியூரிங் த மந்த் 25 பீப்புள் லெஃப்ட், தே லெஃப்ட். ஓகே, 40% வந்து டிஸ்சார்ஜ்டு. 280 workers were engaged, out of only 30 were appointed in the were engaged, out of which only 30 were appointed in the vacancy created by the number of workers separated and rest on account of expansion scheme. And rest on account of expansion scheme na ஒன்றும் இல்லடா, கரண்டா இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் எக்ஸ்பேண்ட் தான் எக்ஸ்பான்ஷன் ஸ்கீம்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ லேபர் டர்ன் ஓவர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அடிஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா உண்மையில மொத்தமா எவ்வளவு ஒர்க்கர்ஸ் டோட்டலா ஆர்கனைசேஷன்ல, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆவரேஜ் ஜென்ரலா எப்படி போடுவோம்னா average labor force opening plus closing divided by 2. okay, opening plus closing divided by 2. opening plus closing என்ன 1900 plus 2100 divided by 2. அப்பனா 1900 plus 2100 இதுல இருந்து divided by 2 பண்ணா எவ்வளவு வரும், 2000. அப்போ average number of workers 2000. எவ்வளவு பேர் அடிஷன்ஸ் ஆயிருக்காங்க இதுல, 280. அடிஷன்ஸ் எவ்வளவு ஆயிருக்காங்க, 280. அப்போ 280 divided by 200 into 100, 14%ன்றது இந்த அடிஷன் மெத்தடோட லேபர் டர்ன்.
கண்ணா? 280 workers engagedனா நியூவா ஆட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பாயிண்டட் உள்ள வந்திருக்காங்க. அதாவது 250 பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுல அது தனியா வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்கீமும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 30 பேர் ஆக்குபைட் இந்த வேகன்சி. அதுல ரெஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஸ்கீம்ஸும் வந்திருக்காங்க. பட் 280 ஒர்க்கர்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துட்டு வந்தவங்க. Next, number of separations. Number of separations divided by average number of workers during the day. So separations ன்னு வரும்போது left discharge ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். Left and discharge. So 25 plus 40 divided by 2000 into 100, which is 25 plus 40, 65. Okay, 65 divided by 2000. So into 100 பண்ணோம்னா 3.25%. அவ்வளவுதான். அடுத்தது replacement method. Replacement method வந்து number of additions divided by average number of workers during the period. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வேகன்சி ரீஃபில் பண்ணிருக்காங்க இல்லையா? அதாவது 30 were appointed in the vacancy created by the number of இது backfills நடந்திருக்கு இல்லையா? 30 were appointed in the vacancy. அவங்கள்தான், அதாவது இந்த 4 மெத்தடுமே ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ண மெத்தட். நிறைய பேர் அந்த அந்த எக்கானமிஸ்ட் இருப்பாங்களா, ஒவ்வொரு எக்கானமிஸ்டும் சொல்ற மெத்தடு அவங்களோட அக்கார்டிங் டு தம் இந்த பார்ட்டுக்கு இந்த மெத்தடுக்கு நம்ம இப்படி அப்ளை பண்றோம்ன்றது தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது வந்து பேர் என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்ன்றது வந்து பேக்ஃபில் வேகன்சி ரீஃபில் பண்ணவங்களுக்கு 30 divided by 2000 into 100. அடுத்தது ஃப்ளக்ஸ் மெத்தட் ஒண்ணுமே இல்ல, நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் 280 plus number of separations 65, that divided by 2 divided by 2000 into 100. So 280 plus 65 divided by 2 divided by 2000 into 100. அவ்வளவுதான் வந்து 8.63%. புரியுதா இந்த நாலுமே? பாத்துக்கோங்க, லெஃப்ட் 25 டிஸ்சார்ஜ் 40 ரெண்டுமே செப்பரேஷன்ஸ்க்கு வரணும். வேகன்சி ரீஃபில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு. ஃப்ளக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த 280 பிளஸ் வந்து ஒரு 65 ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் மெத்தட் வருது. செப்பரேஷன் மெத்தட்ன்றது 25 பிளஸ் 40. இந்த சம் இப்ப போடுங்க பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் சம், 4 மார்க்ஸ் ப்ராப்ளம் இல்லனா MCQ ப்ராப்ளம். ஓகேவா? போடுறீங்களா? போடுங்க. ஈஸி ப்ராப்ளம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எப்படி? ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2.
அக்ஷயா போட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? மித்ரா, அக்ஷயா, செல்வா, சிவானி. ஓகே சொல்லும். ஓகே. ஓகே கண்ணா. டூ இந்த வாட்டி ஜூன்ல வந்தா வருங்கண்ணா. பாருங்க இந்த சம்மு. சவுண்டா இருக்கா? நான் இங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன்டா. எதுவுமே இல்லையேடா. காத்தா வெளியில இருந்து காத்து வருதுன்னு நினைக்கிறேன். இது கூலா இருக்குடா காத்து. ஜன்னல்ல இருந்து. எப்போ இப்பதான் வருதா? இல்ல ரொம்ப நாளையே வருதா? இல்லையேடா, நான் அதே இடத்துல தான் உட்காந்துக்கிறேன். இதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளி. வெளியில காத்து கூலா அடிக்குது. தெரியலையே கண்ணா. இல்ல இல்ல இல்ல, இதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். Illustration 24.
செல்வா இது பக்கத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கோங்க செல்வா. சூப்பர் செல்வா, வெரி குட். இது 4 மார்க்ஸ்ல கூட 7 மார்க்ஸ் 7 மார்க்ஸா கொடுக்குறாங்களா செல்வா? 4 மார்க்ஸ்ல கூட வரும் இந்த சம். சூப்பர், வெரி குட் மித்ரா. அக்ஷயா அமிச்சிட்டியாடா? ஓ மீட்லி இல்லையா? ஓகே சிவானி நீங்க கண்ணா? இங்க நல்லா மழை புடிச்சிருச்சு எங்களுக்கு. அதான் அக்ஷயா போயிட்டான்னு நினைக்கிறேன். அமுச்சு விடுங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம், குட்டி கொஸ்டின் தான். இல்லஸ்ட்ரேஷன் 24 மாதிரியே இல்லஸ்ட்ரேஷன் தோ illustration 39. ஓகே இது ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்துக்கோங்க. illustration 39 ஹோம்ஒர்க். ஷிவானி செல்வா ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க கண்ணா. ஆ தோ 39. கண்ணம்மா ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கு இதுவே எடுத்துக்கலாம்டா. இருங்க நான் சொல்றேன் பாருங்க. half into number of additions plus separations will be average number focus. இதே கரெக்ட் தான். இத பர்ஃபெக்ட்டா எடுத்துக்கோங்க. ம். ம். இப்போ ஒரே ஒரு குட்டி சம் மட்டும் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். illustration 43 நான் படிக்கிறேன். பேசிக் பே 5 lakhs, எம்ப்ளாயி காஸ்ட் கால்குலேட் பண்ணோம். லீஸ் ரெண்ட் பெய்டு ஃபார் அகாமடேஷன் ப்ரொவைட் டு an employee 2 lakhs. சரிம்மா சரிம்மா. இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்டாடா? illustration 22 செல்வா. இல்ல நீங்க அந்த சம் எக்ஸல் ஃபைல் வரும்ல செல்வா, அதுல பாத்துக்கோங்க. அப்படியே அலைன் பண்ணிக்கோங்க புக்ல, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்பவே ரைட் நவ அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த சம் வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஓல்டு சிலபஸ்ல சேர்த்து சொல்றேன். 5 டைம்ஸ். பேசிக் பே 5 lakhs, லீஸ் ரெண்ட் ஃபார் அகாமடேஷன் ஃபார் an employee 2 lakhs. அதுல எம்ப்ளாயி கிட்ட 40,000 வந்துருச்சு. see இது from the employer, எம்ப்ளாயி ஓட காஸ்ட்டை எம்ப்ளாயர் கால்குலேட் பண்றாரு. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 75,000, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 75,000, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் 67,000, hospitalization expense of employees family member 19,000,
ஃபெஸ்டிவல் போனஸ் வந்து 20,000, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து 30,000. கால்குலேட் த எம்ப்ளாயி காஸ்ட். பேசிக் பே எவ்வளோ? 5 lakhs. இவர் கொடுத்துட்டாரு அந்த லீஸ், எம்ப்ளாயி கொடுத்துட்டாரு எம்ப்ளாயருக்கனால 2 lakhsலேருந்து 40,000 மைனஸ் பண்ணிக்கணும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது பிஎஃப்னா நான் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எம்ப்ளாயிக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுற கார்பஸ் கிரியேட் பண்ணுறது தான் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஒரு அமௌண்ட் எம்ப்ளாயரும் போடுவாங்க, எம்ப்ளாயி போடுவாங்க. நம்ம கால்குலேஷனுக்கு எம்ப்ளாயர் மட்டும் தான் எடுத்துக்கணும். எம்ப்ளாயர் போடுற கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறதுனால எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இங்கே வராது. ஏன்னா எம்ப்ளாயர் தான் கால்குலேட் பண்ணுறது எம்ப்ளாயி காஸ்ட்ல, எம்ப்ளாயி போடுறது தனி செக்டர் ஆயிடும். ஸோ அதை எடுத்துக்கணும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 67,000, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபெஸ்டிவல் போனஸ் டோட்டலாக பண்ணோம்னா 8,41,000. இங்கே ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எடுத்துக்கூடாது, ஏன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்ன்றது ரெக்கவரபிள் அமௌண்ட், எம்ப்ளாயி காஸ்ட்லேருந்து வராது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனும் எடுத்துக்க மாட்டோம். இந்த சம் புரியுறதா? சிம்பிள் பேசிக்கு ஒரு எம்ப்ளாயி காஸ்ட் கால்குலேஷன் 5 டைம்ஸ் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் சம். நல்ல மழை, சூப்பர் மழை இங்க எங்களுக்கு. ஓகே, இது நீங்க நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விட்டுறேன். செல்வா, நீங்க அந்த கொஸ்டின் இது நம்பர் மட்டும் அலைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா. நான் என்ன இன்ஷூர் பண்ணேன்னா எல்லா கொஸ்டின்ஸும் பிக்கப்பாக இருக்கான்னு பார்த்தேனே தவிர இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நான் இன்னும் பார்க்கல. அதனால ஓரளவுக்கு நீங்கள் அலைன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 2 சம்மு அந்த முன்னாடி ஒரு சம் ஹோம்ஒர்க் இல்லஸ்ட்ரேஷன் 41 எம்ப்ளாயி காஸ்ட் கால்குலேஷன். இப்போதைக்கு நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஸோ டெய்லி லேபர் காஸ்ட் வந்து கொஞ்சம் தியரி கொஞ்சம் சம் கிளப் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக தியரி சொன்னாலும் போர் அடிக்கும், சம் பார்த்தாலும் தியரி விட்டுறக்கூடாது. அதனால சரியா? ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? மித்ரா தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, சிவானி தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே செல்லம், நான் அதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். சூப்பர், தேங்க்யூ செல்லம். பை கண்ணா.